பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்சியினுடைய முக்கிய ஆவணங்களோடு தற்போது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷை சந்திப்பதற்காக அவரது அறைக்கு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற வளாகத்தில் இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். தற்போது இந்த சந்திப்பு தொடங்கி இருக்கிறதா? என்னென்ன ஆவணங்களை அன்புமணி எடுத்துச் சென்றிருக்கிறார்? கரெக்டாக பலா 5:30 மணிக்கு இந்த சந்திப்பானது தற்போது ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களுடைய அறையில் அவருடைய சேம்பரில் இந்த சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இந்த பிரச்சனையை நீதிமன்றம் ஒரு புதிய அணுகுமுறையை கையாண்டிருக்கிறது என்றே சொல்லலாம். முதல் முறையாக இப்படி ஒரு ரெட் பெட்டிஷன், அதாவது ஒரு பொதுக்குழு கூட்டம் கூட்டும் பொழுது அதற்கு முன்பாக தடை கேட்டு ராமதாஸ் போடக்கூடிய ஒரு ரெட் பெட்டிஷன் மீதமாக தான் இந்த உத்தரவு என்பது ஒரு அடிப்படையான விஷயமாக வைத்து அவர் ஒரு ரிக்வஸ்டாக சொல்லியிருந்ததன் அடிப்படையில் தற்போது நீதிமன்றத்துக்கு நேராக வந்து ஆனந்த் வெங்கடேஷன் முன்பு அப்பியர் ஆயிருக்காரு. அந்த அவருடைய ஒரு சில விஷயங்கள் கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்ட திட்டங்கள் என்ன சொல்கிறது என்பதற்கான டாக்குமெண்டேஷனை கையில் வச்சிருக்காரு அன்புமணி ராமதாஸ். ஏன்னா நாளைய தினம் அவங்க மகாபலிபுரத்தில் ஒரு பொதுக்குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அந்த பொதுக்குழு கூட்டத்தில் நடத்தலாமா வேண்டாமா, அதுக்கு தடை கேட்டு தான் ராமதாஸ் அவர்கள் தொடுக்கக்கூடிய விவகாரம். இதுக்கு முன்பாக நீதிபதி அவரிடம் பேச போவது என்ன என்பதுதான் இப்போ மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க அப்படின்றத கேட்பதற்கான அடிப்படையான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகையால் இந்த பிரச்சனையை இறுதி செய்வதற்கான முயற்சிகளை நீதிமன்றம் இறங்குகிறதா என்பதையும் நம்ம கவனிக்கத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆனால் அது எப்படி எந்த விதத்தில் வெளிவர போகிறது என்பதை நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் தான் நமக்கு முழுமையாக தெரிய வரும். மிக முக்கியமாக இந்த வழக்கில் தற்போது அன்புமணி ராமதாஸ் நேரில் வந்திருக்காரு அப்படின்றது தான் மிக முக்கியமாகவும், ராமதாஸ் அவர்கள் கடிதம் மூலமாக தன்னால் வர இயலாத காரணத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பதும் கவனிக்கப்பட இருக்கிறது. ஒருவேளை ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஆன்லைன்ல, அதாவது வீடியோ கான்பரன்ஸ் மூலம் அப்பியர் ஆகிறாரா என்பதையும் கவனிக்க வேண்டியது இருக்கு ஆனந்த் வெங்கடேசன் நீதிபதி முன்பாக. ஒட்டுமொத்தமாக இன்றைய தினத்தில் இந்த வழக்கு மிக முக்கியமான ஒரு கட்டத்தை இருக்கு. அதுக்கு முன்பாக ஊடகங்கள் மீது சில வருத்தத்தையும் அவர் தெரிவித்துட்டு போயிருக்காரு. நான் பழைய மாவட்டங்களில் சுற்றுப்பயணம்லாம் செஞ்சிருக்கேன், அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக பேசல, அதில் வந்து எங்கள் தொண்டர்கள்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்றதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டாக வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிரச்சனையை மட்டும் தான் நீங்கள் பேசுறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்லுகிறார். பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் தான் அது குற்றச்சாட்டாக அதை வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் ஊடகங்கள் இருக்கின்றதையும் அவர் புரிஞ்சிருப்பாரு. அவர் நீதிமன்றத்துக்கு வந்திருப்பதும் மிக முக்கியமான ஒரு செய்தியாக இன்றைய தினத்தில் பார்க்கப்படுகிறதால ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு பிறகாக வரக்கூடிய உத்தரவு என்னவாக இருக்க போகிறது, இன்று உத்தரவு வருமா அல்லது திட்டமிட்டபடி நாளை அந்த பொதுக்குழு நடக்குமா என்ற கேள்விதான் இருக்கு. ஒருவேளை உத்தரவுல வந்து அது அந்த பொதுக்குழு தள்ளி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சுபாஷ். மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.